இல்லை? ஆமாம், பின்மாறி மழைக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 2 மழையும் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலை நேரத்திற்காக நன்றி. இந்த 2வது ஆராதனைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல சூழ்நிலைகள், இக்கட்டுகள், போராட்டங்கள் நடுவிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆராதனை நாளாய் ஆண்டவர் நியமித்து கொடுத்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்க எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயத்தையும் திறந்து வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அந்த சத்தம் எங்களுக்குள்ளே தொனிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வளாகம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வெளிப்பாட்டை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து கை குலுக்கி ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. நன்றி நன்றி. கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக உட்காந்து அது ஒரு சந்தோஷம்தான் இல்லை? ஆமாம், ஆண்டவர் நல்லவர். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபம், ஒரே நிருபந்தான், ஒரே அதிகாரம். அதில் 25, 24, 25 2 வசனங்களை நாம் எல்லாரும் வாசிப்போமா சேர்ந்து? வாசிப்போமா? யூதா எங்கே இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு முன்பாக இருக்கின்ற ஒரே நிருபம். நிறைய பேர் இன்னும் திருப்பாமலே இருக்கிறீங்க. எங்கடா இருக்கு அந்த யூதா எங்கே இருக்கு அப்படின்னு தேடுறோம் சிலர். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கணம், மகத்துவம், வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா இந்த நிருபத்தை எழுதும்போது கடைசியாக இந்த வார்த்தை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் இந்த நிருபத்தில் அங்கே வாசிக்கும்போது பாவங்கள், எச்சரிப்புகள், அங்கே போராட்டங்கள், நியாய தீர்ப்புகள், இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏனோக்கு காலம் முதல் சம்பவிக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் எழுதுகிறார். அங்கே ஆண்டவருடைய வருகை, நியாய தீர்ப்பு இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் இந்த நிருபத்தில் கடைசியாக எழுதும்போது சபைக்கு எழுதுகிறார். இந்த நிருபம் அதில் 18ஆம் வசனத்தில் சொல்லும்போது கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்தெல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். பின்பு கடைசியாக அவர் சொல்றார், பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலும் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கங்களை பெற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
கடைசியாக சொல்லும்போது வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நம்மை மாசற்றவளாய் நிறுத்த வல்லமையுள்ளவர் என்று குறிப்பிடுகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சபையிலே ஆண்டவர் நம்மளை நாட்டி வைத்து நம் கனிகளை கொடுக்க நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம சிறப்பாக நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டும். கடைசியில் ஆண்டவர் கரத்தில் போய் பாதத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்தில் நம்மை நடத்திட்டு வராரு. அல்லேலூயா. நம்ம வழுவி போகக்கூடாது. முன்னே இந்த வசனம் இந்த அதிகாரத்திலே முன்னே பார்க்கும்போது யாரெல்லாம் வழுவி போனார்கள் என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி இருந்தாங்களா? இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் கூட சிலர் வழுவி போனதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யூதா எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் வழுவி போகலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் காக்க வல்லவர். அவர் கரத்திலே நாம் அடங்கி இருக்கும்போது, அவருடைய பாதையில் நடக்கும்போது, அவருக்காக வாழும்போது, அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வழுவி போகாதபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சுய புத்தி இருக்கிறது. சுயம் நமக்குள்ளே ஆண்டவர் அவர் எப்பவுமே சில நேரத்தில் கண்டிப்பு இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தின்படியே தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதா இல்லை விடுறதா, ஆண்டவருக்காக வாழறதா, இதெல்லாம் நாம் தீர்மானம் எடுத்து நடப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தீர்மானம், நான் ஒருபோதும் வழுவி போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமாக நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இப்படி உறுதி அளிக்கிறது எதுக்காக? நிச்சயமாக நான் உன்னை என்ன செய்வேன்? இந்த உலகத்திலையும் காப்பேன், இந்த உலகத்திலையும் உன்னோடு இருப்பேன், பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். பிதாவின் சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டு போய் அவர் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவை ஏன் நம்மை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி இழந்து போன அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு நடக்கிறோம், வாழ்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் வரும்போது நாம் பரலோகத்திலே நடக்கிறவர்களாக இருப்போம், பரலோகத்திலே நடப்போம். ஆமென். பரலோகத்திலே வாழக்கூடிய யுகமான வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவனை பெற்று வாழ்வதற்காகவே கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை அறிந்த நம்முடைய வாழ்க்கையில திஷ்டாந்தரங்களாய் வைக்கப்பட்ட அநேக வழுவி போனவர்களை நாம் பார்க்கணும். அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து வழுவி போனார்கள், எப்படி வாழ்ந்தால் வழுவாமல் இருப்போம், எப்படி வாழ்ந்தால் நம்ம ஆண்டவர் நம்மளை பிதாவின் சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்துவார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் அதிகமாய் கருத்திலே கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வழி நடத்திட்டு வராரு. ஆகவே இந்த நிருபத்திலே பல காரியங்களை நாம் பார்த்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் வழுவி போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சபையிலே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வழுவி போன நிலையில் வெளியே இருக்கிறாங்க, உள்ளே வர முடியாமல் இருக்கிறாங்க.
ஆண்டவரை மறுதலித்து போனவர்கள் ஏராளம். ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவர்கள் பல காரியங்களால். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் நிலைநாட்டி வைத்திருக்கிறார். இது காரணம் அவருடைய கிருபைதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆரம்பம், ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் அது முக்கியமானது தான். ஆனால் அவனுடைய முடிவு அதிக முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நல்லது என்று சொல்லி பிரசங்கியில் நம்ம வாசிக்கின்றோம். ஆகவே நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் போக போக நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது இல்லை? பாதையில் நம்ம போகும்போது சில கடினமான பாதைகள் வரும்போது சிலர் நினைப்பாங்க, ஆண்டவர்கிட்ட போயிடலாமா, ஏன் இதிலே இருக்கணுமா? சிலர் சந்தேகக்குறியோடு கூட வாழ்க்கை நடத்துகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் பாதியில் விட்டு போகிறதுக்காக நம்மை அழைக்கவில்லை. நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் நம் பாதையில் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே நம்மை ரட்சித்து இருக்கிறார். ஆமென். உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம், நாம் இந்த உலகத்தில் அவரோடு வாழ்ந்து நித்தியத்திலும் அவரோடு வாழ்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை பெறவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அநேகர் இந்த ஜீவத்தை விட்டு வழி விலகி போனவர்கள் ஏராளம். அந்த நிலையிலிருந்து விழுந்து போனவர்கள் ஏராளம். நம்ம அதெல்லாம் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஸ்டார் மாதிரி ஜொலித்தவர்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து போனார்கள். இப்படிலாம் இந்த நாட்கள் இருக்கிறது. ஆரம்பத்திலே நல்ல விசுவாசத்தில் இருந்தவர்கள் போக போக எல்லாம் மழுங்கி போய் விட்டதை நம்ம கூட எப்படி இருக்கோம் நம்மளும் சோதித்து பார்க்கணும். ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த சந்தோஷம், சமாதானம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆண்டவரை பற்றி கொண்ட விதம் இன்றைக்கு எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச ஓட்டமானது ஒரு கடினமான வாழ்க்கை தான், கடினமான ஓட்டம். சில நேரத்தில் நினைக்கிறோம், ஏன் இன்னும் கூட உயிரோடு இருக்கணுமா, இவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மதிலே இன்னும் வாழ வேண்டுமா என்ற கேள்விக்குறியோடு கூட நம்ம சில நேரத்தில் வாழ்கிறோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல இந்த விசுவாச ஓட்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாரத்தை என் மேலே வச்சுட்டா உங்கள் வாழ்க்கை லகுவாக இருக்கும் என்று சொல்கிறாரு. ஆனால் இந்த விசுவாச ஓட்டமானது ரொம்ப கடினமானது தான். அது ஒரு செங்குத்தான பாதை என்று கூட சொல்லலாம். யோனாத்தானும் ஆயுததாரியை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதை வாசிக்கும் போது, அவர்கள் பெலிஸ்தியனுடைய தானியத்துக்குள் போய் அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு செங்குத்தான பாதை, செங்குத்தான மலை அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அந்த மலையில் 2 பேரும் காலையும் கையையும் கீழே தவழ்ந்து ஏறி மேலே போயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமான பாதை பாருங்க இல்லை? ஆமாம், அவ்வளவு கடினமான வாழ்க்கை தான் விசுவாச ஓட்டம் என்பது. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட முன்னாடி அவர் ஓடிட்டே இருக்கிறார், முன்னாடி நடந்துட்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோர்வு வரும்போதெல்லாம் தூக்கி நிறுத்துகிறார். கடினமான பாதையில் வரும்போது நம்மளை தோளின் மேல் சுமக்கிறார். பலனற்றி இருக்கும்போது நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சில நேரத்தில் வேதனையாக இருக்கும்போது அதெல்லாம் மாற்றி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நம்மளை, ஒரு ஈமை பொழுது கூட நம்மளை கைவிடாமல் காக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கண்மணி போல நம்மை காக்கிறவர். யாரும் தொடக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. என்ன பாதை அப்படிப்பட்ட பாதை.
என் பிள்ளை எப்படி வழுவி போயிடுவாளோ, அந்த எண்ணத்தோட ஆண்டவர் நம்மளை அப்படியே அரவணைச்சு பாதுகாத்து வழி நடத்திட்டே போறார். இவ்வளோ காலம் வழி நடத்தினார். இன்னும் நம்ம வழுவாதபடி காக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை அப்படிதான் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 29ஆம் வசனம், இயேசுவை செங்குத்தான மலையிலே சிகரத்திலே கொண்டு போய் தலை கீழாக அவரை தள்ளி அவரை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் திட்டம் போடுகிறான். சாத்தானுடைய திட்டமே அதுதான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி நம்மளை சுற்றி சுற்றி வருகிறான். யோபுவின் குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் பார்க்கிறான் சாத்தான். எப்படி இந்த குடும்பத்தை அவன் சொல்றான், நீங்க அவரை தொட்டு பாருங்க, உம்மை தூஷிக்கானோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்றான். தூஷிக்கணும், விடணும் ஆண்டவரை, விசுவாசத்தை விட்டு வழி விலகணும். அதுதான் பிசாசின் எண்ணம். இன்னைக்கு அப்படிதான் நம்மெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது கீழே தள்ளிடணும், இந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகணும், ஆண்டவரை விட்டு வழி விலகணும், பாவ வாழ்க்கைக்குள் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட போராடிட்டே இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் நம்மளை அவன் கையில் விடாதபடி எத்தனையோ போராட்டம் வந்துச்சுங்க, பிரச்சனை வந்ததுங்க, சோதனைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். ஆமென். நம்மை விலகாதபடி காத்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஒரு நிமிஷம் கூட இமை பொழுது கூட கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறோம். ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். வழுவி போகிறவர்கள் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. நம்முடைய பலத்தினால் நம்ம அந்த நிலையில நிற்க முடியாது. ஆகவே நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், அவருடைய கிருபையிலே சார்ந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கிருபையாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக நாம் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே சொல்கிற சாலமோன் குறிப்பிடும்போது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன்னை வழி நடத்துவார், காப்பார், வழுவாமல் காப்பார். அல்லேலூயா. யூதா எழுதின இந்த நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர் வழுவாமல் காக்கவும் தம்முடைய பிதாவின் சன்னிதானத்துக்கு முன்பாக நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவளாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு போய் அவர் கையில் ஒப்பு கொடுப்பார். உன் பிள்ளையை இது வரைக்கும் காப்பாற்றி பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அதற்காகவே நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம், போராட்டங்களை சகிக்கிறோம், பாடுகளை சகிக்கிறோம், வேதனைகளை சகிக்கிறோம். ஏன், நாம் இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிவதில்லை, மறுமையில் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதற்காகவே இப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வழுவாமல் நாம் காக்க நம்ம சில காரியங்கள் செய்யணும், இல்லை செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சியும் ஆண்டவரோடு கூட உதவியும் நம்மை பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது நம்முடைய இருதயம் வழுவாதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும். என்னங்க, இருதயம் சொல்லுங்க, இருதயம். இந்த ஒரு நாள் இந்த இருதயத்துக்குள்ள பிசாசு இருந்தான், இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. யார் இருக்கிறாங்க?
இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஆமாம், தொட்டு பாருங்க. இயேசு இயேசுன்னு சொல்லுதா? ஆமாம். மனசு என்ன சொல்லுது? இயேசு. டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறதெல்லாம் இயேசு தான். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய இருதயம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த இருதயம் அது வழுவாமல் நமக்கு காக்கணும். இருதயம் ரொம்ப திருக்குள்ளது, கேடு உள்ளது என்றெல்லாம் நம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இருதயம்தான் நல்லா இருந்தால், நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தில் இருதயமானது நல்லா இருந்துட்டா மீதி எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அதில் வழுவி போனதில் முதலாவது இருதயத்தை வழுவ கொடுத்த ஒரு ராஜா இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எதனால் அவர் அப்படி ஆனார்? ஏன் அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த நபரை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். அவரை குறித்து நமக்கு நல்லா தெரியும். தாவீதின் மகனாகிய சாலமோன். சாலமோன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஞானத்தில் சிறந்தவன். ராஜ்யத்திலே வல்லமையாக ஆண்டவர் அவனை வைத்தார். அழகான ஆலயத்தை கட்டினவன். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, சாலமோன் அவர் சொல்றாரு, கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சொன்னவர். எந்த கஷ்டமும் இல்லை சாலமோனுக்கு. அவ்வளவு ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வாதமாய், உயர்வாய், மதிப்பா வச்சிருந்தார். கணம், மகிமை, புகழ் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் சாலமோனுடைய இருதயத்தை இளைய பண்ணி வழுவ செய்தவர்கள் பெண்கள். ஒரு இச்சை அவர் வாழ்க்கையில் வந்ததுனால, வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரோடு இருந்த அந்த வாழ்க்கையை அப்படியே வழி போக பண்ணினார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். பார்வோனுடைய குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் சீதோனியரும், அது கொஞ்சம் வசனம் போடுங்களேன், போட முடியுமா? ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள். அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்களாம் இவர்கள். ஆண்டவர் பார்வன் குமாரத்தியை தான் இவர் நேசிக்கணுமா? இல்லை, மோவாபிய பெண், அந்நிய அம்மோனிய பெண்களை நேசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எந்த ஜாதியோடும் கலவாதவர்கள், தனியே வாசம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவர் நம்ம இருளிலிருந்து வெளிக்கு கொண்டு வந்துட்டாரு. இனி சாலமோன் அவர் தேவனுடைய பிள்ளை. ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படியாமல் இவர் அம்மோன் மோவாபிய பெண்களெல்லாம், அவங்கள விட இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் பெண்கள் அழகானவர்கள், மிகவும் அழகானவர்கள் தேசத்தில். அவர்களெல்லாம் விட்டுட்டு பார்வோனுக்கும் அந்நிய பெண்களை, அதுவும் 1 2 3 இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இப்படி மனுஷன் அப்பா எப்படி தான் இவர் வாழ்ந்தாருன்னே புரியல. இன்னைக்கு நம்மெல்லாம் கேட்குறோம், ஒரு மனைவி இடத்துல வாழறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒரு புருஷன் இடத்துல வாழறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது.
எப்படிடா சமாளிக்கிறது இல்லை? இப்படி வாழ்ந்த மனிதன் பாருங்க, ஆண்டவர் சொன்னார் இல்லை, கீழ்ப்படியாமல், அவருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் இப்படிப்பட்ட பெண்கள், மோவாபியரும் அம்மோன் புத்திர பெண்களும், அவங்க யாருமே சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், சொல்றாரு. ஆனாலும் சாலமோன் பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க அவர் வாழ்க்கை. ஆரம்பம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்த சாலமோன் முடிவில் பார்த்தா வழுவி போய் இந்த பெண்களால் வழுவி போனதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அந்த இடத்துல ரெண்டு முறை அவர் சொல்கிறாரு, வேண்டாம் இதை விட்டுடு. அவங்களுக்காக பெண்களை மாத்திரம் கல்யாணம் முடிக்கல, அவங்களுக்காக கோயில்களெல்லாம் கட்டினான். ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் தெரியும் தானே? சாலமோனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. நாம் இந்த இடத்துல ரொம்ப இதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பிற்காலத்தில் வாழப்போகின்ற வாலிப பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, நமக்கு புறஜாதி மக்களோடு எந்த தொடர்புகளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொந்த விட்டு போயிடுமே, பந்தம் விட்டு போயிடுமே, எல்லாம் விட்டு போயிடும். கடைசியில் உங்களே விட்டு போயிடும், எல்லாம் நம்மளே விட்டு போயிடும். எல்லாம் விட்டு போனாலும் இயேசு நம்ம கூட இருப்பார், அவருக்காக வாழும்போது. அல்லேலூயா. உண்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரஜாதி மக்களோடு நமக்கும் எந்த கலப்படம் வரக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம், ரட்சிப்புகளை நடத்திடலாம். நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போதான் அப்படி நினச்சிட்டுலாம் இருக்காதீங்க தயவுசெய்து. ஐயோ விழுந்துட்டனே, நான் என்ன செய்யறது, இதுலேருந்து வர முடியல அப்படிலாம் சிலர் நினைப்போம். ஆண்டவருக்கு பயப்படும் போது அந்த காரியத்திலேருந்து விலக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் நாங்கள் கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர்மா இன்னைக்கு இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இறந்து போயிட்டாங்க, நாங்கள் போகிறோம், அங்கே எந்த இதுலேயும் நாங்கள் கலந்துக்க கூடாது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஒரு தீர்மானம். எந்த நிலையிலும் நான் உம்முடைய அன்பை விட்டு விலக மாட்டேன்ப்பா, உம்மை விட்டு யாருக்கும் கையெடுக்க மாட்டேன், உம்மை விட்டு யார் இடத்துல நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த நிலை நமக்கு வரணுங்க. எல்லாரும் அதை நாம் கடைபிடிக்கும் போது நம் இருதயம் பாதுகாக்கப்படும். ஆமேன். இவர்கள் எல்லாம் வழி விலகி போக செய்தார்கள் சாலமோனை. கடைசி மட்டும் அவர் நிலை நிற்க முடியல, விடலை. அவங்கெல்லாம் கொஞ்சமான ஜனமா, 1000 பேர், எப்படி அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த மனுஷன் தலையே போயிருக்கும். தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டும். இருதயத்திலே அவனுக்குள்ளே ஒரு ஈச்சை, அப்படியே ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கல, தன் வாழ்க்கையை இழந்து போனார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைய வேண்டும். அறையணும். சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிறோம், மாதம் திருவிருந்து எடுக்கிறோம். இது எதை குடிக்கிறது? ஆண்டவர் எனக்காக மறித்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவர் மாத்திரம் இல்லை, நானும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தோடு நம்ம இருக்கணும். மாம்ச இச்சைகளெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிடணும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பும் உலக இச்சைகள் நமக்குள்ளே வராதபடி வரும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நம்மளை சுற்றி வரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது
கட்டிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைக்க தோணும். ஆனால் உள்ளே போனாதான் தெரியும் அதனுடைய நிலை என்னன்னு. எத்தனையோ பேர் அப்படி சிக்கப்பட்டு இன்றைக்கும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கின்ற அநேகர் உண்டு இங்கேயும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படி போகாதபடி காத்து கொள்வாராக. ஆண்டவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கணுங்க. அல்லேலூயா. நம்ம இருதயத்தை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட இச்சைகளுக்குள்ளே ஒப்புக்கூடாதபடி, அதில் வழுவி விழுந்து விடாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ கட்டளை சாலமோன் மீறினான். ஆண்டவர் அமைதியாக இருந்தார் நினச்சிட்டான். பரவாயில்ல, ஆண்டவர் அமைதியாக இருப்பார், அவருக்கு தான் பெரிய ஆலயத்தை கட்டிட்டோமே, இங்கே கூட அப்படின்னு நினைக்கலாம். ஆராதிக்கிறோமே, ஆண்டவர்கிட்ட வரமே, வாரம் வாரம் வரமே, நல்லா சேவிக்கிறோமே, மறுபடியும் அங்கே போயிட்டு எதாவது பண்ணலாம், ஆண்டவர் என்ன மன்னிச்சிடுவார், எதை பண்ணாலும் மன்னிச்சிருவார். மன்னிக்கிற தெய்வம்தான். ஆனால் அதே மன்னிக்கிறதுல ஆண்டவரும் சில நேரத்தில் மன்னிச்சுட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, சங்கீதம் 50:21 வாசிக்கும் போது, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன் என்று நினைத்தாய். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் வெளியில் போய் வீட்டை இட நாட்களில் என்னென்ன செய்கிறீங்க எல்லாம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, பதிவே ஆயிட்டே இருக்குது. ஒன்றும் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அறிந்திருக்கிறார். மௌனமாக இருந்தேன் என்று நீங்கள் நினைச்சிடாதீங்க. வசனத்தை போட முடியலையா? சங்கீதம் 50:21, இவைகளை நீ செய்யும் போது மௌனமாய் இருந்தேன், நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஒவ்வொன்றா நிறுத்துவாரா? சாலமோனுக்கு ஒவ்வொன்றா நிறுத்தி, பாரு இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ இதுலேருந்து வெளியே வா. எத்தனை முறை ஆண்டவர் கண்டிக்கிறார். ஆனால் அவன் இருதயமோ கடினப்பட்டு போயிற்று. மாற அவனுக்கு மனசில்லை. இருதயத்தை அதிலிருந்து திருப்ப அவனுக்கு மனதில்லை. அதுக்குள்ளேயே போய் வழுவி போயிட்டாரு. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்களை நடத்துகிறார். எத்தனை முறை வழுவி போகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், பேசினார் அவர்களோட கூட. சங்கீதம் 95:10-11 வாசிக்கும் போது, 40 வருஷமாய் நான் உங்களோடு ஆலோசித்தேன். சங்கீதம் 95:10-11 அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களோ 40 வருஷம் அந்த சந்ததியோடு ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற ஜனங்கள் என்று, வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று, என்னுடைய வழிகளை அவர்கள் அறியவில்லை என்றும், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். எத்தனை பேருங்க அப்படி வனாந்திரத்தில் நடந்த வழி போனவர்கள். கானான பார்க்க முடியலங்க, ஈவன் மோசையை பார்க்க முடியல, ஆரோனை பார்க்க முடியல. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்படின்னா எப்படியோ ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு பரலோகம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்க தோணாது. அது இல்லை, நமக்கு முடியாது. நோ, சான்ஸே இல்லை. உண்மையாக வாழ்ந்த பரலோகம், இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்தா பரலோகம் உண்டு. வழுவாதபடி நம்மை காத்து பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில்
ஆண்டவர் பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப கடினம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நம்ம இருதயத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, உலக இச்சைகள், ஆசைகள், உலகத்தின் காரியங்கள் எதுவும் எனக்குள்ளே வந்துடும். நீங்கள் என்ன கட்டளை கற்பனையெல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிறீங்களோ அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதிமொழியில் 4:23 சொல்லி இருக்கிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்துல நின்று ஜீவ ஊற்று போடு. நம்ம உள்ளத்தை காத்துக்கணுங்க, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க மற்றவங்களை பார்த்து, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் ரொம்ப விசேஷமானது, இருதயம் ரொம்ப விசேஷமானது. ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். மத்திய 5:8 ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இருதயத்தில் சுத்தமாக இருக்கட்டும்ப்பா என் இருதயம். கஷ்டம்தான், சில நேரத்தில் ஏதோ உள்ள வரும், ஆனாலும் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படி. ஆகவே நம்முடைய இருதயம் வழுவாதபடி நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள் கவனமாயிருங்கள். குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்னெல்லாம் நடக்கிறது, தன் இருதயத்தை வஞ்சித்து எத்தனை பேர் அப்படியெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் வாழ்க்கையை இழந்து போகிறவர்கள், விசுவாசத்தில் இருந்தவர்களே நாம் சொல்ல முடியும். பெண் ஆசை, உலக ஆசை, மாம்ச இச்சைகள், இதனால் விழுந்து போன அநேகரை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்குள்ளே நிலை நிறுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய மனதை வழுவாமல் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனது நமக்குள்ளே இருக்கு, இருதயம் நமக்குள்ளே இருக்கு, மனதோ எங்க இருக்குமா? இங்க இருக்கா, மேல இருக்கா? நம் மனதை காத்து கொள்ள வேண்டும். மைண்ட், சிந்தை. இன்றைக்கு மனதளவு, மனது தான் மனிதன் ஒரு மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனசு எங்கெல்லாம் போகுது, என்னென்னலாம் பண்ணுது, ஆண்டவர் ஒரு ஸ்க்ரீன் போட்டு காமிச்சார்னா நல்லா இருக்கும். நம்மளெல்லாம் இல்லை, இங்கே தான் இருப்போம், வேற எங்கேயோ போயிருக்கோம். இப்போ எத்தனை பேர் நினச்சிட்டு இருப்பீங்களோ தெரில. வீட்டுக்கு போனால் சாப்பாடு செய்யணும், மீன் குழம்பு வைக்கணும், கறி குழம்பு வைக்கணும், அதை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், இதை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், இதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது. மனசு எங்கேயோ அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க. சிந்தை, இந்த மனதளவில் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. பாதிப்பு, மனசு ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இந்த இச்சைகளினாலே சில நேரத்தில் அதை சிந்திக்கிறது, சிந்தனைக்குள்ளே பாவம் பிரவேசித்து உள்ளே போய் அது கர்ப்பம் தரித்து பாவமாக பிரவேசிக்குதா வருதான். இந்த மாதிரி இந்த சிந்தைக்குள்ளே நாம் பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடணும். இந்த குருடாக்கி சாத்தான் உலக மக்களுக்கு அதை குருடாக்கி வச்சிருக்கிறான். நமக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. மனதில் ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணை நமக்கு திறந்து வச்சிருக்கிறார். சில நேரத்தில் இந்த கண்ணு கூட அடைக்கப்பட்டிருக்கு, குருடாருது. நமக்கே நாம் என்ன செய்கிறோம், நல்லதா கெட்டதா என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை செய்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனநோய் மருத்துவர்கள் ஏராளமாக பெருகிட்டாங்க. தூக்கம் வர்றதில்ல, எதையும் யோசிச்சுட்டா அதையே யோசித்து 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 மனது பாதிக்கப்படுகிறது. இந்த மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், வேசித்தனங்களில் விழுந்து போகிறார்கள், குடும்பத்தையே கொலை செய்கிறவர்கள் ஏராளமாய் மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் பார்க்குறோம். கணவன் மனைவியை கொன்றுறான்,
மனைவி கணவரை கொல்றா, பிள்ளைகளை கொல்றாங்க. மனதளவில் வந்த ஈச்சை பாவங்கள், தேவையில்லாத காரியங்கள் குடும்பத்தை சீர்குலைய செய்கிறது இந்த நாட்களில். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த மனதை கர்த்தர் பாதுகாக்க சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே வஞ்சித்த ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் ஆதாமுடைய அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் அவ்வளவு நல்லா இருந்தாங்க. கட்டளை மீறிட்டாங்க பாருங்க. அந்த அழகான அந்த பழத்தை பார்த்த உடனே அவங்க மனது பாதிக்கப்பட்டுருச்சு. அதை எடுத்து புசித்து வழுவி போயிட்டாங்க. ஏவாளை வஞ்சித்தது போல நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, தந்திரத்தில் விழுந்து போகக்கூடாது என்று 2 கொரிந்தியர் 11:3 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் செய்திகளிலே மனதை பாதிக்கின்ற அளவுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன, விசுவாசிகளாகிய நமக்கு பண ஆசை, உலக ஆசை, இச்சைகள், தேவையில்லாத பாவ இச்சைகள் இதெல்லாம் வந்தால் மனதை பாதித்து நம்ம வாழ்க்கையை வழிவிலக செய்கிறது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும் போது, போதும் என்ற மனதை கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. போதும், எனக்கு நல்ல கணவர் தந்திருக்கிறார், போதும் எனக்கு நல்ல மனைவி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் ஒரு கணவர், வெளியில் போனால் ஒரு கணவர், இப்படிலாம் திருப்பூர் மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கு. வீட்டில் இருந்தால் ஒரு மனைவி, கம்பெனிக்கு போனால் ஒரு மனைவி, ஸ்கூலில் கூட விட மாட்டேங்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகள், டீச்சர், கூசுவா, அது நினைச்சாலே பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். தெய்வ பிள்ளைகளே, நம் மனது புதிதாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேதுரு 1:13 அங்கே வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், தம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? மனதை கட்டி கொண்டவர்களா கட்டிக்கிடும். அறை எப்படி கட்டி கொள்வது போல அங்கே வாசிக்கின்ற தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். மனதளவு ஆண்டவரே, மனது புதிதாகணும்பா. ரோமர் 12:2 வாசிக்கின்றோம். அதில் வாசிக்கும் போது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனது புதிதாகணும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த ரோமர் எழுதின நிருபத்தில் 2 12:2 வாசியும், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த வசனம் போட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்க, சொல்றாரு, ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாதான். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்துக்கும் நம் மனது போயிடக்கூடாதுங்க. ஆமென். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். யாரையும் வழிவிலக செய்ய கூடிய சம்பவங்கள் இந்த பூமியில் நடந்துட்டே தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக நாம் இருக்கணும். நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சிந்தையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்னை ஆளுகை செய்யுங்கப்பா,
எனக்கு உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் மனது புதுசாகணும்ப்பா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே. பரலோக சிந்தை எனக்கு தாங்க. பரலோகத்தின் மகிமை நான் பார்க்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மாற்றம் நம்ம சிந்தைக்குள்ளே வரட்டும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு இருக்கிற உலக கவலைகள், தேவைகள் எல்லாம் நமக்கு இருக்குது. இது வேணும், இது வேணும், இது வேணும் சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை போயிட்டே இருந்தா எதுவும் நமக்கு கூட வராது. ஒன்றே ஒன்று, இயேசு தான் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆயத்தமாய் ஆண்டவர் சமத்தில் காத்திருப்போம். மனது புதிதாகட்டும், புதிதாகட்டும். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி புதிதாகும்? தேவ வசனத்தை கேட்பதினாலே, ஆலோசனைகளை கேட்பதினாலே, எச்சரிப்பின் சத்தம் கேட்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாற்றங்கள் கர்த்தர் தந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இருதயம் வழுவக்கூடாது, மனது வழுவக்கூடாது. ஆமேன். இன்னொன்று சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். நம்முடைய காலடிகள் வழுவாதபடி காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கால் ரொம்ப முக்கியம். சரீரத்துக்கு கால் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லை, ஆமாம். கால் பூச்சுங்க, கால் நடக்க முடியலைங்க, கால் வீங்குதுங்க, கால் முட்டி வலிக்குதுங்க. நிறைய பேர் இதே பிரச்சனை தான். சரீரக்கால் போனாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய கால்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அந்த கால் வழுவாதபடி நம்ம காக்கப்படணும். நிறைய பேருக்கு சரீர காலை குறித்து தான் வேதனை. கால் தள்ளாடுது, ஆனாலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. நான் காலையில் யோசிக்கும் போது 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் பாருங்க, தம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுறாராம். அவர்கள் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கால் எதுவும் ஆகாது. அதுக்கு இருக்கும் கஷ்டம். கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? வயது ஆக ஆக சர்வீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. எவ்வளோ காலம் குழந்தையிலேருந்து நடக்கிறோம். எலும்புகள், நரம்புகள், அதுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு இதெல்லாம் நல்லா செயல்பட்டுட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் வரும்போது கால் போச்சு. கால் இன்னும் போல அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணி நைட்டில் சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. ஆனால் இரவு நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க, உடம்பு நல்லா இளைக்கும். என்னை பார்த்து எல்லாரும் சொல்கிறேன், ரொம்ப இழைச்சிட்டிங்க பாஸ்டர். இப்போ தான் சிட்டுக்கு நடக்க தோணுது. அப்போல்லாம் நடக்கவே முடியாது. ஒரு நேரம் தான், அம்மா ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. சரிம்மா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. நல்லா சாப்பிடுங்க, பழம் அதிகமாக சாப்பிடுங்க. நிறைய சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது உடம்பு நல்லா இளைக்கும் போது இந்த கால் கொஞ்சம் பலன் கூடும். இந்த வெயிட்டு தான் இதை தாங்க மாட்டேங்குது இல்லை. ஆகவே இந்த வெயிட்டு, பாடி வெயிட்டு குறையும் போது இந்த கால்கள் கொஞ்சம் பலனாக இருக்கும். அதுக்கு சரீரத்துக்கு நம்ம அதை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அப்போ நம்ம நல்லா நடக்கலாம் ஆண்டவருக்காக. இது இல்லாமல் ஆவிக்குரிய கால்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கால்கள் தான் பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை சொல்லும் போது, நான் உளையான சேற்றிலே ஒரு நாள் இருந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கண்மலையின் மேல் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எங்க நிற்கிறோம்? இங்கே ஏஜி சர்ச்சுக்குள்ள நிற்கிறோம். நம்ம விசுவாச பாதங்கள் கண்மலையின் மேல் நின்றுட்டு இருக்கு. அல்லேலூயா,
உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். உயரமான ஸ்தலம். ஆபகுக் தீர்க்கதரிசி, ஆபகுக்துன்னு நினைக்கிறேன், அதில் தான் சொல்றாரு, மான்கால்களை போல் ஆக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் கொண்டு போய் நிறுத்துகிறார். நம்ம கால் மான் கால்கள் ஓடுகிறது, மான் தப்பிக்கிறது, உயிர் பிழைக்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மான் கால்களை தந்திருக்கிறார். அது மறைந்திருக்கிறது. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அது மறைக்கப்பட்டே இருக்கிறது. இந்த கால்களினால தான் இன்னைக்கு நம்ம ஓடுறோம், விசுவாச ஓட்டத்தில் ஓடுறோம். எத்தனை பிரச்சனை, எத்தனை கரடு முரடான வாழ்க்கை, எத்தனை தீமையான காரியங்கள் நமக்கு முன்பாக வருகிறது. இதெல்லாம் ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு அந்த கால்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் தளரவில்லை. ஆமென். இந்த கால்களை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்றாரு 17:15, என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நடைகள் உம்முது வழிகளில் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வழியில் நம்ம கால் ஓடணுங்க. ஆமே, ஸ்திரப்படுத்தப்படணும், தள்ளாடக்கூடாது, ஸ்திரப்படணும். காலடி என்பது நம்முடைய ஜீவியத்தை குறிக்கிறது. நாம் இவ்வுலகத்தில் நடந்தால் இந்த உலகத்திலே நாம் நடந்துகிட்டே இருக்கோம். ஒரு நாள் நாம் பரலோகத்திலே நடக்க போகிறோம், தங்க வீதியிலே. ஆமென். அல்லேலூயா. காதிலெல்லாம் மாட்டி இருக்கிறோம், எவ்வளோ விலை பத்திரமா பாதுகாக்கிறோம். பரலோகத்தில் தங்க ரோடு ஆண்டவர் போட்டுட்ருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நாம் நடக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடக்க வைக்க போகிறாரு. பரிசுத்த ஸ்தலத்தில் நடப்பவர்கள் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நான் சத்திய பாதையிலே நடக்கணும். ஆண்டவரே, நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை வழி விலகி, வழி தவறி நம்ம போயிட்டுருக்குறோம், போனோம். ஆனால் ஆண்டவர் தான் கிருபையா நம்மளை பாதுகாத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாரும் அப்படியே ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அவர் சீராக நடந்துட்டோன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் தவறுகிறவர்கள், ஆனாலும் கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். ஆமென். சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். நடக்கிறவர்கள், நடக்க கஷ்டம்தான். ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு நடங்க. இந்த உலக ஓட்டம் முடிய போகிறது. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச தூரம், இன்னும் கொஞ்சம் காலம் ஓடுவோம். கடைசியில் முடிவில் ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய இன்று அதே அடிச்சுவடிகளில் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அந்த அடிச்சுவடுகளிலே நடந்தார். பிதா காட்டின பாதையில் பரிசுத்தவான்கள் எல்லாம் நடந்தார்கள். அந்த பாதையில் தான் நாம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கிறோம். அதை தவறி போகக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, முன்னோர்கள் நடந்த, எங்கள் முற்பிதாக்கள் நடந்த அந்த அடிச்சுவடுகளை நானும் பின்பற்றி நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. நானும் நடக்கணும் ஆண்டவரே. அதை விட்டு வழி விலகக்கூடாதப்பா, வழி விலகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவம் வழும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மளை தாங்குகிறாராம். ஆசாப் சொல்கிறாரு, சங்கீதம் 73:2 வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லும்போது, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லி சொல்கிறாரு. தேவன் நம்முடைய காலடிகளின் மேல் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் தெரியுமா? நம்ம சரியான பாதையில் ஓடணும்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் கவனமாக செயல்படுகிறார். என் கால்கள் வழுவாதபடி ஆண்டவர் நம்முடைய வழிகளெல்லாம் அகலமாக்கிட்டே போகிறார். சில நேரங்கள் கஷ்டப்படும் போது நடக்க முடியல, டேடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்க அப்படிலாம் நம்ம சொல்லும் போது நம்ம பாதையை அப்படியே அகலமாக்கி போ 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 கொஞ்சம் போ. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நடக்கும் பாதையில் அகலமாக்குகிறார். நம்முடைய பிரதிஷ்டையில் நாம் விட்டு விலகக்கூடாது.
நம்முடைய உடன்படிக்கையில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே உம்மை விட்டு விலக மாட்டேன், எப்போமோடு இருப்பேன்னு ஒரு உடன்படிக்கை செய்த நாம் தொடர்ந்து அந்த பாதையில் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளை நிலைப்படுத்தி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். எந்த அநியாயமும் நம்மளை ஆட்கொள்ளாதபடி வர ஒட்டாதபடி நம்மளை காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்ம பாதையில் அநேகர் கண்ணிகள் வைத்திருக்கலாம். சாத்தான் நமக்கு ஒரு பயங்கர கண்ணிகளை வைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த கண்ணிகளெல்லாம் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், இனிமேலும் தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். என் கால்கள் ஆண்டவரே நல்ல பாதையில் ஓடணும் ஆண்டவரே, நீர் நடந்த பாதையில் போகணும் ஆண்டவரே. நம்முடைய மனது ஃபஸ்ட்டு, நம்முடைய இருதயம், நம்முடைய மனது, நம்முடைய கால்நடைகள், இது மூன்றும் வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். கடைசியாக விசுவாசம் ஸ்திரமாக இருக்கணும். விசுவாச நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார், வழுவாதபடி என்னை காப்பார் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்து விடாதபடி கர்த்தர் நம்மளை காப்பாராக. கடைசியிலே நாம் பரலோகத்திலே வழுவாதபடி காத்து நம்மை பிதாவின் சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் கரத்தில், ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படியே என் இருதயத்தை ஆண்டவரே நான் காத்துக்கொள்ள வேண்டும். சாலமோனை போல நான் இருக்கக்கூடாதப்பா, இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் வழிவிலக செய்தார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறான பாதையில் போகும்போது அதெல்லாம் நம்மை வழிவிலக செய்யும். ஆகவே அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் அந்த தீர்மானத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நம் காணிக்கை ஆண்டவருக்கென்று சமர்ப்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு. நம்புவேன் நம்புவேன். ஓமை நம்புற ஆண்டவரே, நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. வழுவாதபடி காக்கிற தெய்வமே, கண்மணி போல காக்கிற தெய்வமே, எவ்வளவு தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை தடுமாற்றங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் ஓடி முடிக்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியுள்ள அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களை வீழ்த்த நினைக்கிற அநேக சூழ்நிலைகள் எங்களை சுற்றி இருக்கிறது. இவைகளெல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆராதித்த விசேஷமாய் செய்தி கொடுத்த நம்முடைய மகளை பலப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் கலாத்திய சபையை பார்த்து சொல்லும்போது, நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார்? ஓ ஸ்தோத்திரம். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறீர்களா என்று கலாத்திய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் கவலைப்பட்டது போல
ஆவியானவர் எங்களை பார்த்து ஒரு நாளும் கவலைப்படாதபடி நாங்கள் ஆவியில் ஆரம்பித்து ஆவியில முடிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாம் உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்க ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மலரம்மா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். தாயாரை இழந்து காணப்படுகிற அவருடைய மகன் மருமகள் பேர பிள்ளைகளை கர்த்தர் உறவினர்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்கு அது ஒரு பெரிய இழப்பு, நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல தாய்மார்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா. ஆனால் இன்றைக்கு அவர்கள் உம்மோடு பரலோகத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும். உஷ்ண காலத்திலே நீர் மறைவிடமாய் இருப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின்று மாலை நடக்கிற சிறப்பு நிகழ்ச்சியில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை தாங்க. VBS உதவி செய்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, ஜெபித்த மக்களை ஆசீர்வதிங்க. இந்த திட்டங்களோடு தரிசனத்தோடு செயல்படுகிற இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, பிஸ்னஸோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் காட், பிரைஸ் எல்லாம். நன்றி.